ஆன் பண்ணிக்கோங்க. ஓம் அகத்தீசாய நமக. எனக்கு கர்மாவை பற்றி ஒரு டவுட் இருக்குது. அதாவது நல்லது நெல் விதைச்சா நெல் தான் விளையும், தினை விதைச்சா தினை விளையும். ஆனால் நல்லவங்க ஏன் இந்த உலகத்தில் கஷ்டப்படணும்? இது வந்து நம்ம மாயைன்னு சொல்கிறோம், கர்மான்னு சொல்கிறோம். ஆனால் இதை பார்த்துட்டு கெட்டவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட இவங்க கஷ்டம் தானே படுறாங்க, நம்மளும் நம்ம இது பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. தீயது பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாங்க அவங்க. ஆனால் நல்லது செய்கிறவங்க எனக்கு உதாரணம் சொன்னால் எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப எந்த ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்க மாட்டார். ஆனால் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க இறந்தாங்க. அந்த நிகழ்வு வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக என்னை பாதிச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் சித்த சபைக்கு வந்திருக்கிய, இல்லைன்னா உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 தடவை வந்துட்டு இல்லாட்டி முகப்போரைய நீங்கள் கேட்டிருந்தாலே இதுக்குண்டான விடைகள்லாம் மாறி மாறி சித்த சபையில் இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு வருது. இதுதான் கேள்வியாக இருக்குது. பிரபஞ்சத்தோடு செஞ்சால் நல்லது மட்டும் நடந்தால் நல்லா இருக்கும். இது சித்த சபையில் வந்து நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கிய, உபதேசம் கேட்கல. இருந்தாலும் இன்றைக்கி அகத்திய பெருமான் திருவாயிலேயே இருந்து அதை கேட்டோம். சித்த சபையோட தாரக மந்திரமே அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் நல்லவங்க வந்து கஷ்டப்படுதாங்க, கெட்டவங்க வந்து ஏன் ஆனந்தமாக இருக்காங்க, நல்லவங்க போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, கெட்டவங்க போன ஜென்மத்தில் என்னது செஞ்சுருக்காங்க, அதான் கர்மான்னு சொல்கிறோம். ஐயா அந்த கர்மாவை வந்து சொல்கிறதுனால தான் இப்போ வந்து அந்த கெட்டவங்க கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அந்த வந்து மாயைன்னு கடவுள் வந்து மறைச்சி வச்சுருக்கிறாரு. கர்மா மாயைன்னு மறைச்சி வச்சுருக்குறாங்க இல்லையா? அதனால தானே அந்த கெட்டவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க. இது சர்வசாதாரணமாக எல்லா சீடர்களுக்கும் சபையில் உள்ளவங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி கேட்டப்பட்ட கேள்விக்கு வந்து மாறி மாறி கேட்டு காது நிறைஞ்சிருக்காங்க. சபை சீடர்கள் வந்து நித்தம் அந்த கேள்விகள் தான் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்குது, முகப்பு உரையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி அகத்திய பெருமான் முன்னாடி வந்து நின்றுட்டிய அது என் முகப்போரையில் வந்துக்கிட்டே இருக்கும், உபதேசங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வந்து கெட்டவன் வந்து நல்லா ஆட்டம் போடுதாங்க அதைத்தான் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இன்றைக்கே வந்ததுனால அந்த விஷயங்கள் சொல்ல அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க. அடிக்கடி இது சபையில் சொல்லக்கூடிய நிகழ்வு, ஓயாமல் சொல்லக்கூடிய நிகழ்வு. ஏன்னா பிரபஞ்சம் இங்கே இந்த யுகத்தில் இருக்கிறவங்க அந்த கேள்வி தான் கேட்காங்க. நான் நல்லதாக செய்தேன், எனக்கு ஏன் கஷ்டமாக வருது? இந்த நீங்கள் சொல்லுதில்ல, எங்கள் அப்பா நல்லது செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் தம்பி நல்லது செஞ்சாங்க, எங்கள் அம்மாலாம் நல்லதாக செஞ்சது, சில நேரத்தில் நான் நல்லதாக செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ இகலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களோட கேள்வியாக இருக்குது. இதுக்கு சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாமே வந்து இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களில் கூட அதுக்கு விடை இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க. திருப்பி விரிவாக நம்ம பேசுவோம். இன்றைக்கி அகத்திய பெருமான்ட்டு அதோட சூட்சமத்தை மட்டும் லைட்டாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அகத்திய பெருமான் வாயிலிருந்து நாங்களும் கேட்கணுன்னு ஆவலோடு இருக்கோம். உங்கள் மூலியமாக நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க டக்குன்னு. ஏன்னா இங்கே இப்படி கேள்வி கேட்க ஆட்கள் வராது. அதுக்குள்ளே நான் இதுக்குண்டான விடையை வந்து ஆதி கைலாய சிவசூட்சமனு சொல்லிடும். நீங்கள் இதுக்குள்ளே போயிருந்தாலும் விடை தெரியும். அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யத்துக்குள்ளே போயிருந்தாலும் நித்தம் இதுக்கு உண்டான பதில்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அதிகப்படியான மாந்தர்களோட கேள்வி வினாக்கள் வந்து இது சார்ந்தே தான் இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்குது. அவன் கெட்டவன் செய்தான், அவன் கொள்ளையடிக்கான், அவன் 2 மனைவி வச்சுருக்கான், ஊர் பூரா சொத்து வச்சுருக்கான், அடுத்தவன் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான், நல்லா பிள்ளைகளுக்கு டெபாசிட்டு எல்லா விஷயங்களையும் வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இறந்துட்டான், கடைசி வரைக்கும் ஆனந்தமாக இருக்கான். அதாவது மரணத்தில் கூட அவனுக்கு வந்து அதாவது இப்போ அந்த படுக்கையில் கிடந்து அந்த அல்லல் பட்டு அந்த லோலல் பட்டு இறப்பாங்கல்ல, அந்த நிலைகள் கூட இல்லை, போய்கிட்டு இருக்கல அப்படி நின்னது இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லத நிலைகளுக்கு இங்கே சிவசபையில் நித்தம் அதுக்கு உண்டான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன அடுத்த ஜென்மத்தில் அவன் எங்கே போய் உட்கார போகிறான், அவன் விட்டுட்டு போன பாவங்கள் என்ன, அவன் சந்ததிகள் அதனால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவன் அடுத்த ஜென்மத்தில் போய் மனிதனாக பிறக்க போகிறானா, வேற்று நிலைகளில் பிறக்க போகிறானா, கூன் குருடி செவிடாக பிறக்க போகிறானா, தனம் இருக்கிற வீட்டில் பிறக்க போகிறானா, தனம் இல்லாத வீட்டில் பிறக்க போகிறானா, அப்படிங்கிற நிலை. இப்போ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைகள், உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், வச்சார், செஞ்சார் நிலைகள்லாம் அதெல்லாம் இந்த ஜென்மங்களில் கிடையாது, சென்ற ஜென்மங்களில் செஞ்ச நிலை. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தர்மத்தின் வழியில் இருந்து மீளாது பயணப்பட்டுவார். இது வந்து
இதுன்னு அகத்திய பெருமான் அதுக்கு கொஞ்சம் அடுத்த விளக்கங்கள் சொல்லுவாங்க. தர்மத்தின் வழியில் எவ்வளோ கஷ்டம் வந்த போதும் அடுத்தவங்களுக்கு துன்பம் நிலைச்சிடக்கூடாது, நம்மளுக்கு தான் கஷ்டம் வந்துடுச்சு, அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது, நீதி வழியில் போகணும், நேர்மையாக போகணும் அப்படிங்கிற விஷயத்தான் சித்த சபை போதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்கியா அப்படின்னா அவன் செய்ய மாதிரி நம்ம செய்ய முடியுமா? அவன் 3 கல்யாணம் முடிக்க முடியுமா? அவன் 3 இடங்களில் பிரச்சனை பண்ணியிருப்பான், அவன் வேறு களவு சூது எல்லா விஷயங்கள் மது எல்லா விஷயங்கள்லாம் இருப்பான். அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியுமா? அதெல்லாம் மாற்று விஷயங்கள். நம்ம எப்படி சிவசபையில் என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக போ, வினை கழியும் போது உனக்கு வாழ் வரும் அப்படின்னு நீங்கள் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம். ஏன்னா இது எனக்கு சொல்லணும்ல, இவ்வளோ விஷயங்களும் சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட உங்கள்கிட்ட அனுப்பிச்சி விட்றக்கூடாது. நாங்கள் டெய்லி இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அகத்திய பெருமான் பேசணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இதை சொல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ பிள்ளைய சித்த சபையில் கேட்டாலும் தெரியும். உங்களுக்கும் இன்னும் அதெல்லாம் நீங்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். இப்போ அகத்திய பெருமான்ட்ட அவரோட பாணியில் இன்றைக்கி அதற்கு உண்டான ஒரு சித்தர்களோட பாணியில் கேட்போம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இந்த அம்மா எல்லா சார்பாகவும் இந்த கேள்விகள் சித்த சபையில் இதுக்கு பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி அகத்திய பெருமான் நேரடியாக பதில் சொல்ல போகிறாரு. அதாவது எல்லா தவறுகளும் செஞ்சிடுறாங்க, எல்லா விஷயங்களும் செஞ்சிடுறாங்க, தர்மத்தின் வழியில் பயணப்பட மாட்டேங்காங்க, இறை நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்காங்க, அவங்க புண்ணியம் எதுவும் செய்யற மாதிரி தெரியல, ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கு, நல்ல விஷயங்களாக நடக்கு, சாதகமாக நடக்கு. அவங்க பொருளியலில் எல்லா விஷயங்கள்லையும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த வாழ்வியல் முறைகளில் எல்லாமே உயர்வான விஷயங்களாக இருக்குது. தர்மத்தில் வழியில் பயணம் செஞ்சு இறைவனுக்கு பயந்து பிரபஞ்சத்துக்கு பயந்து அடுத்தவங்களோட இருக்கதையும் அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கி கொடுத்து கஷ்டப்படுறவங்க ஏன் கஷ்டப்படுதாங்க, எங்கள் அப்பாவும் அப்படி நல்லதாக செஞ்சு கஷ்டப்பட்டு இறந்தாருன்னு அந்த அம்மா கண்ணீர் மல்க நிற்கி அகத்திய பெருமான்கிட்ட இதுக்கு எத்தனையோ விடைகள் சொல்லப்பட்டிருந்த போதும் அகத்திய பெருமான்கிட்ட இன்றைக்கி அதுக்கு உண்டான விளக்கத்தை எல்லாருக்கும் அந்த அம்மா கேட்டதை. ஏன்னா இதுதான் கேள்வி ரொம்ப பார் அவனை ஏகப்பட்ட அம்போக்குத்தானம் பண்ணுதான், ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணுதான், அவன் நல்லா இருக்கான். இப்போ இதில் போட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நல்லது செஞ்சால் கெட்டு போயிடுவ, நல்லது செஞ்சால் ஓட்டாண்டி ஆயிடுவ அப்படின்னு இப்போ போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப புதுசாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவனாக இருக்கவே கூடாது, அதெல்லாம் பொய். அதாவது நல்லவன் வாழ்வான்னு சொல்லதெல்லாம் பொய், அதெல்லாம் யாரோ ஒரு முட்டாள் சொல்லி வச்ச வார்த்தைகள். நல்லவனாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சூட்சமம் தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லவனே இல்லாமல் இருந்தால் உன்னை பிரபஞ்சம் விடவே விடாதுன்னு தெரியாதா? இந்த நாரி போய் தானே கிடக்க இந்த ஜென்மத்தில் எல்லா விஷயமும் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது எல்லாம் விரிவாக பேசிக்கிட்டே இருக்குது சபை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அன்னைக்கு அகத்திய பெருமான திருவாயிலே இருந்து கேட்டுருவோம். இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்ததுனால இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுட்டீங்க, இல்லைன்னா உங்களை கேட்கவே விட மாட்டோம் நாங்கள். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்சத்துக்காக நீங்கள் எல்லாரோட மனநிலையிலேருந்து நீங்கள் கேட்க உங்களுக்கு பதில் அகத்திய பெருமான்கிட்டேருந்து வாங்கி தரோம். பல்லாயிரம் யுகம் கடந்த தவம் கண்டு, யுகமெனில் 1 2 3 5 யுகங்கள் 4 யுகங்கள் தானே, 1000 யுகங்கள் எங்கிருந்து வந்தது என்கின்ற வினா உள்ளிருந்து எழும் அகத்தியன் கூறுகின்றோம். ஒரு ஞானியருக்கு, ஒரு தவசீலனுக்கு, ஒரு சித்தனுக்கு ஒவ்வொரு நிமிட பொழுதும் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் ஒரு யுகமாக மாறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பல்லாயிரம் கோடி யுகங்கள் கடந்து தவம் கண்ட அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் பெரும் புண்ணிய ஆற்றல் அமர்ந்து உயர் சபை நிகழ்த்துகின்ற சச்சங்க நிகழ்வுதனிலே அற்புதமாய் வந்து நின்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு ஏற்றமுடன் அபிடேக ஆராதனை நெய்வேத்திய தவ நிகழ்வுகளுக்குள் கலந்து சச்சங்க பெருவிழாவில் சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குரு ஆற்றிய உரை நிலைக்கடுத்தாற்போல் அருள்நிலை இயக்க ஆனந்த நிலை கொண்ட பரந்தாமனுடைய அற்புதமான ஆசி நிலைகளோடு அகத்தியன் யாம் உரைக்கும் பல்வேறு
நிலை கொண்ட ஆசி நிலைகளை உற்று நோக்கி உள்ளூர செவிமடுக்க கேட்டு வினாதொடுத்து வந்து நிற்கின்ற சீடரே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்குகின்றோம் என்று கரம் உயர்த்திய உடனேயே கர்மங்கள் அகல துவங்குகின்றன என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தொடுத்தாய் வினா இகலோகமதில் இவன் உரைத்தவாறு இவ்வினாக்களையெல்லாம் கடந்து விடைகளாக வலம் வருகின்ற சீடர்களின் நடுவே அமர்ந்திருக்கும் சித்தன் முன்பாக ஒன்றாக அமர்ந்திருக்கும் அகத்தியனிடம் வினவிய வினா இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் மாற்று சக்தி, ஜென்மங்கள் கடந்த நிலை, மறுஜென்மம், புனர்ஜென்மம், முன்ஜென்மம், பாவம், புண்ணியம் என்ற நிலைகளை ஒன்றாக எளிதாக உண்மையாக உணர்ந்த ஒருவனுக்குள் இருந்து இத்தகைய வினா நிச்சயமாக எழக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இது அடிப்படை தத்துவம். பிறந்தது எதற்காக, பிறப்பெடுத்தது எதற்காக என்கின்ற வினா எனில் அவ்வினா தொடங்குமெனில் அதனுடைய விடை என்ன என்றால் கர்மாவை கழிப்பதற்காக என்று ஒற்றை சொல்லில் நிகழ்த்தி விடுவார்கள் ஞானியர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் உண்மை. வாழ்ந்து வருகின்றார்கள். கர்மா என்பது மாயை என்று உரைத்தாய். இறைவன் கர்மா என்று மாயை திரையிட்டு கொண்டிருக்கின்றான் என்று உரைத்தாய். அது கர்மாவிற்கு இட்ட மாயை அல்ல, மானிடன் தனக்கு இடையே, இறைவனுக்கும் இடையே, சித்தர்களுக்கும் இடையே வைத்திருக்கின்ற மாய திரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறைவன் ஒரு காலும் துன்புறுத்துவதில்லை. இவன் உரைத்தான், இறைவனுக்கு இன்பத்தை மட்டுமே வழங்கி பழக்கம், துன்பத்தை வழங்கி பழக்கம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறைவனுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். இன்ப துன்பம் என்ற வார்த்தையே ஒரு ஞானியன் அகராதியில் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஒரு சித்தனின் அகராதியில் இன்பம் துன்பம் என்ற நிலை இல்லை. சித்தனுக்கு இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு இருக்கும் அல்லவா. நாங்கள் மானிடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இகலோகத்தில். ஏற்ற இறக்கங்கள் இகலோகத்தோடு, உறவாளர்களோடு, மனைவி கணவன் பிள்ளைகள் பேர குழந்தைகளோடு, தாய் தந்தையரோடு இணைந்து நிற்கின்றோம் அல்லவா. எங்களுக்கு துன்பம் துன்பமாகத்தான் தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை வரியில் அகத்தியன் உரைக்கின்றோம். வாழ்க்கை, பாவம், கர்மா, விதி இது ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தியது என்று அகத்தியன் கூறுகின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு ஜென்மத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை. அவ்வாழ்க்கையில் செய்கின்ற பாவம் இன்னொரு ஜென்மத்தில் கர்மாவாக மாறுகின்றது. அக்கர்மா மற்றொரு ஜென்மத்தில் விதியாக புனரமைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அதுதான் சொல்வார்கள் விதி வழி செயல்படுகின்றது என்று. கர்மா அதனுடைய பணி ஆற்றுகின்றது. கர்மா எனில் பாவம் அல்ல, நற்பாவங்கள், நற்புண்ணியங்கள் நற்கர்மா, பாவங்கள் தீய கர்மாவாக புனரமைக்கப்படுகின்றது. விதி என்பது ஒருவனை வீழ்த்துவதற்கு மட்டுமல்ல, நல்முறையில் வாழ்வதும் அவன் விதி, வீழ்வதும் அவன் விதியே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் உண்மை. வாழ்க்கை, வாழ்வியல், பாவம், கர்மா, விதி இதனை எவரால் மாற்ற இயலும், எவராலும் மாற்ற இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். இன்னொன்று உண்டு. அப்படியெனில் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறுகின்றார்களே, மதி என்றால் என்ன? மதிசூடிய வாணனுடைய மதியை தனக்குள் வைத்திருக்கின்ற ஒருவனால் மதியை வைத்து விதியை நிச்சயமாக வெல்லலாம். விதியை வெல்ல முடியாது, விதியின் தன்மையை, வடிவத்தை மாற்றலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் உண்மை. உரைத்தாய், உண்மைதான். பாவம் செய்த இவன் கூறினான், ஒருவரை ஒருவர் உற்று நோக்குகின்ற பொழுதுதான், தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் தாம் துன்பமடைகின்றோம், அவன் இன்பமாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள் அல்லவா. ஒப்பிட்டு பார்க்காதே. நான் அகத்தியன் உரைக்கின்றோம். பொருளாதார நிலை வைத்து ஒருவன் துன்பமடைகின்றான் என்ற நிலைக்கே அகத்தியன் உள் செல்வதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒருவன் வாழ்வை தீர்மானிப்பது பொருளீட்டல் மட்டும் அல்ல, பொருளாதார நிலை மட்டும் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்ற இகலோக நிலைகளுக்குள், அத்தகைய மானிட சாக்கடை நிலைகளுக்குள் இருந்து அகத்தியன் பதில் கூறுகின்றோம் யாம். அந்நிலையெல்லாம் அவனாக வகுத்து கொண்ட ஒரு நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம். நிம்மதி, அமைதி,
கிடைப்பதை தனக்குரிய நிலையை இறைவன் வழங்கி இருக்கின்றான் என்ற நிலையோடு ஒருவன் நிம்மதியாக வலம் வருவானே ஆயின், அத்தகைய அமைதியோடு அத்தகைய திருப்தியோடு போதும் என்ற மனப்பக்குவத்தோடு ஒருவன் வலம் வருவானே ஆயின் அவனுடைய அகராதியில் துன்பம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒற்றை வரியில் கூறினார்கள், அளவு கடந்த பேராசையே துன்பத்திற்கு காரணம், அத்துணைக்கும் ஆசைப்படு, அளவோடு ஆசைப்படு, ஆசைதான் உன்னை இழுத்து செல்கின்றதென்று கூறினான் ஒரு அற்புதமான மகான். அவன் போதி மரத்தடியில் சென்று ஞானம் பெற்றான் என்றான் அல்ல, அவன் ஞானம் பெற்று சென்று அமர்ந்த மரம் போதி மரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். போதி மரத்தின் அடியில் சென்றால்தான் ஞானம் என்று போதி மரத்தை தேடி அலைகின்ற கூட்டங்கள் இகலோகத்தில் வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. உனக்குள் தானடா மரம் இருக்கின்றது. அற்புதமாய் நீ உள்ளிருந்து உருவாக்கி இருக்கின்றாயே ஒரு ஞான விதை. அத்தகைய விதை ஒரு குருவால் விதைக்கப்பட்டு உள்ளுக்குள் ஞான விருட்சமாக வளர்ந்திருக்கின்றதே, அத்தகைய விருட்சத்திற்கு உள்ளிருந்து தான் நீ ஞானத்தை அடைகின்றாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். இன்பம் துன்பம் என்கின்ற வார்த்தை என்பது அவரவர்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட ஒரு நிலையே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். இது ஞான சபை, ஞானத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் சபை. இகலோகத்தில் அவன் இவன் என்ற அத்தகைய ஏற்ற தாழ்வுகளுக்குள் செல்லாது உரைத்ததை அதனால் அகத்தியன் இறங்கி உரைக்கின்றோம். இகலோகத்தில் அத்துணையும் வைத்துக்கொண்டு ஒருவன் வலம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றாய் அல்லவா, அவனுக்குள் சென்று அவன் தன்மைக்குள் சென்று நீ ஆராய்ந்து பார், அவனாக நின்று ஆராய்ந்து பார், அவனுக்குள் இருக்கும் நிலை என்னவென்று புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் சென்ற ஜென்மத்தில் அதைத்தான் உரைத்தோம், வாழ்வு பாவம் கர்மா விதி. சென்ற ஜென்மத்தில் அவன் ஆற்றிய புண்ணியங்கள், அவன் முன்னோர் ஆற்றிய புண்ணியங்கள், அவன் புண்ணியங்கள் அத்தகைய புண்ணிய நிலைகளுடைய பாக்கி நிலைகள் இருக்கும் வரை அவன் ஒரு நிலை அதாவது இன்னும் அகத்தியன் கீழிறங்கி வருகின்றோம். ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவனுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும். பிற்காலங்கள் வாழ்கின்ற பொழுது ஆற்றுகின்ற பாவம் செய்கின்றார்கள் என்று கூறுகின்றாய் அல்லவா, இத்தகைய ஜென்மத்தில் அத்தகைய பாவங்கள் சிறிது காலம் தொட்டு கர்மாவாக அஜென்மத்திலேயே பரிசீலிக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது நடக்கின்றது. எத்தகைய நிலை என்று சித்தன் தான் சுட்டி காட்டுவான். ஒவ்வொரு வரிக்குள்ளாக நிற்கின்ற நிலைகளை சித்தன் சுட்டி காட்டுவான். அகத்தியன் அதற்குள் இறங்க மாட்டோம் என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு நிலையையும் அவன் நிலைக்கு அடுத்தாற் போல் உள்ள நிலை, அவன் நிலைகளுக்குள் இருக்கும் அடுத்தாற் போல் உள்ள நிலையெல்லாம் எத்தகைய நிலை கொண்டு இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றது என்பதை உற்று நோக்க வேண்டும். கண்மூடி ஒரு மாய திரை வைத்துக் கொண்டு அனைத்தும் இறைவன் வழங்கினான், இறைவன் வழங்கவே இல்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவன் வழங்குவது இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அனைத்தும் யாரால் உரைத்தான்? முதல் முறையில் துவங்குகின்ற பொழுதே, முகப்புரை துவங்குகின்ற பொழுதே உரைத்தான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது வார்த்தை வாக்கியம் மட்டுமல்ல, இதுதான் உண்மையான வாழ்வியல் தத்துவம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். இதனை ஏற்றுக்கொள்பவனுக்குத்தான் சபையிலும் இடம் உண்டு, சீடன் என்ற தகுதியும் உண்டு. அவன் இகலோகத்தில் வாழ்கின்ற மானிடன் அல்ல, இகலோகத்தில் பரலோகத்தை தெரிந்து கொண்டு இறைவன் லோகத்தில் உலா வருகின்ற ஒரு சித்தன் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஆனந்த கண்ணீர் வருகின்றதென்று கூறுகின்றார்கள். அழுகைக்கும் கண்ணீர் வரும். ஆனந்த கண்ணீருக்கும் இறைவன் சொந்தமில்லை, அழுகை கண்ணீருக்கும் இறைவனுக்கும் தொடர்பில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக தர்மத்தின் பிடியில் இறைவனால் சிக்குண்டுதான் இருக்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதர்மத்தின் பிடியிலிருந்து ஒருவனை வெளிக்கொண்டு வருவதற்காக அவன் ஆற்றுகின்ற தர்மத்தை உற்று நோக்குகின்றார்கள். எத்தகைய செயலை வேண்டுமானாலும் எவனும் இத்தகைய உலோகத்தில் செய்துவிட்டு போகட்டும், நீ சரியான முறையில் நடந்து கொண்டு நீ நியாயமான நேர்மையான முறையில் தர்மசீலனாக வலம் வந்து பார், உன்னை நிச்சயமாக மாற்றம் என்பது மாறாத உண்மை, மாறும் ஒரு நாள் என்ற நம்பிக்கையை இழக்காது பயணப்படுகின்ற பொழுது உன்னுடைய வரும் காலங்கள், உன்னை சார்ந்தோர்கள் நிச்சயமாக உயர்ந்து நிற்பது உறுதி. அகத்தியத்தால், இறைவனால், சிவத்தால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சென்றவர்களை கண்டு கலங்காது, சென்றவர்கள் என்றால் தாய் தந்தையர், தன்னோடு பிறந்தவர், உறவாளர்கள். அகத்தியன் கூறுகின்றோம், ஒருவனுக்கு ஒருவன்
கர்மா வேறுபட்டது, பாவங்கள் வேறுபட்டது, விதி வேறுபட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவ்வாறு வேறுபட்ட விதிகளையும் கர்மாக்களையும் வீழ்த்துகின்ற அற்புதமான நிலை எவரிடம் இருக்கின்றது? நம்மிடம் இருக்கின்றது என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம். தன்னை சார்ந்தோர்களின் விதியையும் மாற்றக்கூடிய ஆற்றல் தன்னுள் இருக்கும் தர்மம் காக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். தான் செய்கின்ற நற்செயல், தர்ம செயல், கைங்கரியம், தான தர்மங்கள் அனைத்தும் உன்னையும் காக்கும், உன் சந்ததியை காக்கும், சந்ததியின் உள்பிறந்த அனைத்து நிலைகளையும் காத்து மகிழும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். இதை காட்டிலும் இகலோகத்தில் இறங்கி சென்று அகத்தியனால் உரைக்க இயலாத சித்தன் உரைப்பான் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம். யாம் இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சபையில் இது கொண்ட வினாக்கள் தான் பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் வருங்காலங்களில் ரொம்ப உங்களுக்கு சொல்லுவோம். சபையோட காணொலியை என்ன கேளுங்க, அதிலிருந்து ஏகப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு சித்தர்கள் சொல்லுவாங்க. அகத்திய பெருமான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான் சொல்லுவார். அது கீழே சொல்லுது நம்ம தான் பேசிக்கிடணும். அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இன்னொரு சச்சங்கத்துக்கு வரதுக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இன்றைக்கி டயம் இருந்தாலே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். எல்லாமே பிரபஞ்சத்தோட இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தீதும் நன்றும் பிறதர வாரா. நமக்கு இன்றைக்கி நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கிட்டு இருக்குது. நேற்று நடந்த விஷயங்கள் மறந்து போயிடுது. முந்தாநாத்து நடந்த விஷயங்கள் துப்புரம் ஞாபகத்துக்கு வரலை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் டைரி எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு மேலே லேப்டாப் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு மேலே கூகுளில் போட்டு வச்சுருக்கு, அங்கே போய் தேட வேண்டியது இருக்குது. பேரம்பேத்தி எப்போ பிறந்தாங்க, நம்ம தாத்தாவோட அந்த காலம் எப்போ, அவங்களோட பிறந்த தேதி எட்டெல்லாம் பாடணும்னா பார்க்கணுன்னா வேறு இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போ வந்து செஞ்ச நன்மைகள் தீமைகள், யார் மேலே கோவப்பட்டோம், யார் மேலே கரிசனமாக இருந்தோம், யார் மேலே அன்பு செலுத்தினோம், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மறந்துதா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும். இப்போ அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது இரவும் பகலும் இல்லாமல் இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்ன நேரம் நடக்கு எதுன்னே தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணையில் அவங்க வந்து இதாகிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பைத்தியமாயிட்டாங்க. அது மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம ஞாபகத்திலேயே வச்சுக்கிட்டு வந்தால் பைத்தியம் பிடிச்சிருக்கும். அதனால தான் இரவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரபஞ்சம் வச்சு, அதுக்குள்ளே தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் வச்சு 3 நாள் நடந்த நிகழ்வில் 3/4 மேலாக கிட்டத்தட்ட சதவீதத்தில் எடுத்தால் ஒரு 98% மேலாக நம்மளோட நினைவில் இருந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு 2% தான் மரணாத்து நமக்கு நினைவில் இருக்கிற மாதிரி இறைவன் பிரபஞ்சம் வடிவமைச்சிருக்கு. அப்போ வந்து பூர்வ நிலைகளில் உள்ள விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்க முடியும்? வச்சா நம்ம வாழவே முடியாது. போன ஜென்மங்களில் 10 வருடங்களில் முன்னாடி உள்ள விஷயத்தை நம்ம தாங்கி வாழ முடியுமா? முடியாது. அதால் பிரபஞ்சத்தோட சூட்சமாக சென்ற ஜென்மங்களில் செஞ்ச நிலையை நமக்கு மறக்க வச்சிடணும். இன்றைக்கி நமக்கு தாயா, தந்தையா, உறவினர்களா, நண்பர்களா, குழந்தைகளாக கூட இருக்கலாம், வாரிசுகளாக கூட இருக்கலாம். ஆனால் சென்ற நிலைகளில் அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வேறுபட்ட விஷயங்கள். இந்த உங்கள் அப்பா விஷயத்துக்குள்ளே வரலை. மொத்தத்தில் அதுக்கெல்லாம் சபையில் கதைகள் ரொம்ப இருக்குது. மொத்தத்தில் ஒரு மனிதன் சென்ற ஜென்மங்களில் எங்கே இருந்தான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாமல் மறைக்க வைக்கப்பட்டு இருக்குது. அப்போ என்ன செஞ்சான், என்ன பிறப்பெடுத்தான், என்ன செஞ்சான், எந்த ஊரில் இருந்தான், என்ன நன்மைகள் என்ன தீமைகள் செஞ்சான் அப்படிங்கிறத பிரபஞ்சம் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் அவனுக்கு அடுத்த ஜென்மங்கள் தீர்மானிக்கப்படுது. எந்த இடத்துல பிறக்கணும், எத்தனை பிள்ளைகள் இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், உறவினர்கள் எப்படி இருக்கணும், என்ன தெய்வத்தை வழிபடணும், எத்தகைய தன்மையுள்ள நிலப்பரப்பில் போய் பிறப்பணும், குளிர்ச்சியான இடமா குளிர்ச்சி இல்லாத இடமா, பாதி வருடங்கள் குளிர்ச்சி பாதி வருடங்கள் வெப்பம் உள்ள இடமா, இல்லாட்டி காலம் முழுவதும் குளிர்ச்சி உள்ள இடமா, காலம் முழுவதும் வெப்பம் உள்ள இடமா, ஆனா பெண்ணா, தோற்றம் எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் பாவ புண்ணியத்தை வச்சு தீர்மானிக்கப்பட்டு எந்த வீட்டில் பிறக்கணும், என்ன அதுக்குள்ளே போக வேண்டாம், எத்தனாவது பிள்ளையாக பிறக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்
எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டு கிரகங்கள் எப்படி இருக்கணும், என்ன இடத்துல உட்கார வைக்கணும், முன்பகுதி நல்லா இருக்கணுமா, பின்பகுதி நல்லா இருக்கணுமா, ஏற்றத்தை கொடுத்து இவனை கீழே இறக்கி விடணுமா, இறக்கத்தில் இருந்து மேலே ஏற்றி விடணுமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களையும் கொடுத்து ஆரோக்கியத்தை இழுத்து வச்சிடணுமா, இப்படிங்கிற உயர் சூட்சமத்துக்குள்ளே வாழ்வியல் அமைக்கப்பட்டு வருது. அப்போ இவ்வளோ விஷயங்களையும் அவனுக்கு தாங்கி நீங்கி வளம் வரும்போது புண்ணியம் செய்தானா பாவங்கள் செய்தானா, இப்படிக்குள்ள விஷயங்களுக்கெல்லாம் அந்த விடை ஒளிஞ்சிருக்கு. அதை பின்னாடி தனியாக இங்கே இதில் அதை மாறி மாறி சொல்லியாச்சு. அந்த விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு தனியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போமே நீங்கள் புரிஞ்சிருப்பிய ஓரளவுக்கு விடை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் இன்னும் தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணத்தை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, உயர்வாக வந்து உயர் சச்சங்க விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அகத்தியன் சார்பாகவும் சித்த தேவகணங்கள் சார்பாகவும் பரந்தாமனோட சார்பாகவும் நன்றி கூடி, அற்புதமாக இந்த நீங்கள் கேட்கணுன்னு வந்தீங்களா அந்த கேள்வியை கேளுங்க. அகத்திய பெருமான்ட்ட நீங்கள் கேட்டையல்ல அப்பல